ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மீ கார்டன். நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன். அதாவது தோட்டம் இல்லைன்னு கடவுள் எனக்கு காலை பிடிச்சி தோட்டத்தை கேட்டால் அப்பா போதும்டா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 20 டேஸ் ஏரியாலேயே இல்லை. ஆனால் என் தோட்டத்தை வந்து பார்த்தா இதில் மழை பெஞ்சி ஷேட் நட்டெல்லாம் கிழிஞ்சி தொங்கி, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்யோ கடவுளே ஊர்பட்ட களை செடிங்க, என்ன செய்கிறதுனே தெரியல. அதாவது தொட்டியில் களை செடி இருந்ததுன்னா நடக்கும்போதும் வரும்போதும் போகும்போதும் பிச்சு விட்டுட்டே இருப்போம். தரை தோட்டத்தில் வந்து களைச்செடி இருந்ததுன்னா ஐயோ என்ன செய்கிறதுனே தெரியலங்க. நிறைய பேர் சொன்னாங்க களைக்கொல்லி வாங்கி போடுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம களைக்கொல்லி வாங்கி போட முடியாது, ஏன்னா அதுவும் கெமிக்கல். நம்ம திருப்பி மண்ணை ரீயூஸ் பண்ணும்போது மண் மலடா போயிடும். அதனால் களைக்கொல்லியும் நான் பண்ண முடியாது. நான் நிறைய பேர் சொன்னாங்க நீ ஒரே தோட்டமாக பண்ணலை இல்லையா, அதனால் என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ரைஸ் பெட் மாதிரி ரெடி பண்ணி அந்த கம்போஸ்ட்டு இந்த கரும்பு சக்கை மண்ணெல்லாம் போட்டு அங்கங்கே பெட் மாதிரி ரெடி பண்ணி நடக்கிறதுக்கு மட்டும் பார்த்து விட்டுட்டு பண்ணினா உங்களுக்கு வந்து இப்போ இது அவாய்ட் ஆகிடும் அப்படின்னாங்க. ஸோ இது கொஞ்சம் எனக்கு நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. நமக்குமே பிவிசி டோர் வேஸ்ட்டுங்கள் வந்து கடையை பக்கத்துலேயே இருக்கிறதுனால அவங்கக்கிட்டேருந்து வாங்கி அந்த மாதிரி பெட்டு மாதிரி ரெடி பண்ணி நடக்கிறதுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டுட்டு அதில் நம்ம செடிகளை நடலான்ட்டு நான் பிளான் பண்ணி அந்த வேலை ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கு நடுவில் கோவக்காய் வேறு தாறு மாற நான் காய்ச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் மேலே காய்ச்சிட்ருக்குது. சத்தியமாக அது என்னாலலாம் ஏறி பறிக்கவே முடியாது. ஒரு தம்பி வர சொல்லியிருக்கேன், அந்த தம்பி பறித்து கொடுப்பாப்புல எனக்கு. என்னென்னா பார்க்க அழகாக இருந்துச்சு, ஆனாலும் கூடவே இந்த கழிச்செடிகளை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம எசக்கு தப்பா கால் வச்சோன்னா பூச்சிகள் ஏதாவது இருக்கும் அப்படின்றதுனால பார்க்க எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுதுங்க தரைத்தோட்டம் பண்ணுறது. சில பேர் நான் நினைப்பேன் ஏன் இப்படி காடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்கன்ட்டு. என்ன தான் க்ளீன் பண்ணாலும் களைச்செடிகள் வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் களைச்செடிகள் வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு கம்போஸ்ட்டுங்க. நம்ம செடிகளுக்கு காய வச்சு மக்க வச்சு போட்டோன்னா நமக்கு உரம், நல்ல ஒரு உரம் அது. நான் அப்படி தான் நிறைய பிடுங்கி என்னால் முடிஞ்ச வரைக்கும் கையால் பிடுங்கி ஒரு ஓரமாக சேர்த்து வச்சுருக்கிறேன். வர நாட்களில் வந்து நம்ம ட்ராகன் ஃப்ரூட் செடியை நடுறதுக்கு அதை பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, கூடவே பார்த்திங்கன்னா ஆடி மாதத்துக்கு தேவையான வேலைகளையும் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இதில் கரும்பு சக்கை போட்டிருக்கேன். அந்த சைடு காஞ்ச கரும்பு சக்கைன்றதுனால அது மேலே மண் போட்டு மூடி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஷேட் நட்டெல்லாம் இழுத்து மேலே கட்டணும். ஏன்னா ஜூன் ஜூலை வெயில் எப்படி இருக்கும்னு தெரியாது. அதனால் அந்த வெயிலை நம்ம சமாளிக்கிறதுக்கு அந்த ஷேட் நட்டை கொஞ்சம் நாளைக்கு கட்டி தான் ஆகணும். இதில் ஒரு பக்கம் கொக்கோவோட சேட்டை வேறு, இருக்கிற தொட்டியில் இருக்க மண்ணுங்களெல்லாம் வராண்டி ஒரு பக்கம் என் பங்குக்கு நானும் வேலை பார்ப்பேன்ற மாதிரி அவளும் வேலை பார்த்து வச்சுருந்தா. ஸோ இதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளாடி ஆடி மாதமே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்திங்கன்னா வீக்கெண்டு தான் யாரையாவது வர சொல்லி நம்ம இந்த களை செடிகளெல்லாம் அப்புறப்படுத்தணும். வேலை செய்கிறவங்க களைச்செடி எடுக்கிறவங்க வந்தாங்கன்னா கடகடன் மண்வெட்டியை போட்டு இழுத்துருவாங்க. சரியான அறுவடைங்க பசலைக்கீரை. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பூனை ரெட் அட்டின்னு சொன்னாங்க. பழம் செம்ம இனிப்புங்க. மரம் வாங்கி வச்சு 1.5 வருஷம் ஆச்சு. தொட்டியில் நடுற வரைக்கும் எனக்கு காய்க்கலை, காய்ச்சி வெம்பி விழுந்தது. அதுக்கப்புறம் தரையில் நட்டப்புறம் இதான் முதல் பழம். நல்ல இனிப்பாக இருந்துச்சு. கோவக்காய் கூட ஃபுல்லாங்க, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ கிட்ட கோவக்காய் பறித்தேன். சரி, நம்மளால் அவளை சாப்பிட முடியாது இல்லையா, அதனால் எல்லாருக்குமே ஆசை தீர ஒரு ஷேரிங்கை போட்டாச்சு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்துச்சு. இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனிடம் உங்களுக்காக வேண்டுகிறேன். அதாவது கஷ்டத்துலேயும் ஒரு லாபம்ன்ற மாதிரி தான் இது. களைச்செடியை பார்த்த கஷ்டமாக இருந்தாலும் கோவக்காய் பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு.